Hey, hello Cosmics. My name is Cosmo. Let's welcome to my channel, Mr. Cosmo Official. இன்னைக்கு நம்ம இதில் சயின்டிஃபிக்காக எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. லைக் அந்த மாதிரி எதுவும் நான் சொல்ல போகிறதில்ல. நான் இன்னைக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, என்னோட ரூம். இதுதான் என்னோட ரூமாக இருந்துச்சு. லைக் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருக்கு. அதாவது இந்த ரூமில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. லைக் நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போவே நான் ஒரு பெரிய கண்டென்ட் க்ரியேட்டர்லாம் இல்லை. பட் கிட்டத்தட்ட அது ஒரு 3 to 4 months ஆகிடுச்சு. இப்போ தான் ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன். இப்போ என்னோடய லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்றது தான் என்னோட வீடியோ. என்னோட கண்டென்ட் க்ரியேட்டிங் ஜேர்னி எப்படி போயிட்டுருக்குன்னா குட், நாட் பேட். நான் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே வரேன். கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிக்கிட்டே வரேன். நான் எதிர்பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் நிறைய க்ரோ ஆகும்னு சொல்லிட்டு. நான் நினச்சதை விட அதிகமாகவே நான் க்ரோ ஆகிருக்கேன். பட் ஸ்டில் நான் க்ரோ ஆகணும். ஏன்னா நான் நினச்ச பிளேஸை போய் அடையணும்னா க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கணும். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஐம் ஜஸ்ட் திங்கிங் about that. So much of perfection or competitors just I want to calm and peaceful place and I work my career. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் இந்த இடத்துல எனக்கு நிறைய நல்ல ஃபீலிங்ஸாக இருக்குன்னு சொல்ல முடியாது. lot of emotional pressure, dramas, lot of stuffs. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது செம்ம ட்ராமடைஸ்டாக ஆகுது. பட் இப்போ திங்ஸ் கோன் பி கியூர். ஐ திங்க், ஐ ஹோப். இதை நான் புதுசாக வாங்கியிருக்கேன் லேப்டாப். லைக் இந்த லேப்டாப் வாங்கி ஒரு 2 months ஆகிடுச்சு. பட் இந்த லேப்டாப் ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வாங்கின லேப்டாப் எனக்கு ஞாபகம் இருக்குது. லினோவாவில் i5 ப்ராசஸர் கிட்டத்தட்ட 80,000 வாங்கினேன். ஆஃப்டர் அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினேன். இந்த கம்ப்யூட்டர் டேபிள் தான் இது. அதுக்கப்புறம் தான் ஹெட்ஃபோன் எல்லாமே வாங்கினேன். இந்த சேர்லாம் இப்போ தான் வாங்கினேன். மேபி இந்த சேர் அப்போ வாங்கியிருந்தால் நிறைய விஷயம் மாறிடுக்குன்னு நினைக்கிறேன். ஏன் இப்போ எனக்கு புரியுது. நிறைய விஷயங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இதனோட பியூட்டிஃபுல் ரூம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ரூமும் கூட. இந்த இடத்துல ஃபுல்லாகவே நான் ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டி வச்சுருக்கோம். எப்படி என்னோட கரியரில் இன்னும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் மேலே மேலே போகிறதுன்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி பாரம் ஆகிடுச்சு, இது ஒட்டணுமேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் ஒட்டுறதில்லை. இப்போது நான் நெக்ஸ்ட் எஸ் சார் நான் காலேஜ் போகிறேன். எனக்கு தெரியல எடுத்து தண்ணி எனக்கு போகணும்னு சொல்லிட்டு. பட் ஆகும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறேன். நான் செம்ம எக்ஸைட்டாக இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் காலேஜ் போகல. கிட்டத்தட்ட ஒரு 1 year கிட்டேன்னு வச்சுக்கோங்க. செப்டம்பர் அக்டோபர் கிட்டத்தட்ட 8 to 9 months ஆகிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் காலேஜ் போகும்போது கொஞ்சம் எக்ஸைட்டாக இருக்குது. எக்ஸைட்டோட எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா என்னோடய கெரியர் அங்கே தான் பில்ட் பண்ண வேண்டியது இருக்குது. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் சரியாக ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு ஓகே தான். நான் அலோனை சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு தனியாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நாட் அ லோன்லினஸ். ஐ சூஸ், ஐ வாண்ட் டு அலோன் பிகாஸ் எனக்கு பிடிக்கலாம். பீப்புள்ஸ் என்னை சுற்றி இருக்கிறது சுத்தமாக பிடிக்கலாம். சம்டைம்ஸ் பிடிச்சிருக்கு ஒர்க் ரிலேட்டட், இல்லை ப்ளே, ஸ்கூல் அந்த மாதிரி, காலேஜ் அந்த மாதிரி ஓகே. பட் ஆல்வேஸ்ன்றப்போ அது வெறுப்பாக இருக்கு. ஸோ நான் எப்போயுமே தனியாக இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். மேபி இது எங்கே போய் முடிவு போகணும்ல. பட் நல்லபடியாக போகணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எஜுகேஷன் லோன் வரணும், அதை அப்ளை ஆகணும். பட் இன்னும் அதுக்கு 2 certificate தேவை. போனஃபைடும் அஃபிலியேட் சர்டிஃபிகேட்டும். காலேஜ் யூனிவர்சிட்டி அஃபிலியேட் சர்டிஃபிகேட். இது ரெண்டுமே நான் காலேஜுக்கு போனால் தான் கிடைக்கும். இப்போ எப்படி நான் காலேஜ் போக போகிறேன், அந்த 1 month நான் எங்கே தங்க போகிறேன், எங்கே ஹாஸ்டல் இருக்கலாம்,
ஹாஸ்டலுக்கு எவ்வளோ செலவாகும், எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அதோட பேக் ஷூ வாங்கணும், இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு எப்படி செலவு பண்ணுறது, இது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் காலேஜ் போகிறது தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸ். அண்ட் நான் எடுத்திருக்கிற ஒரு சாய்ஸ், என்னோட பிளானும் அதே தான். இவ்வளோ நான் கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட நான் எஃபோர்ட் போட்டது ஃபுல்லாக அந்த காலேஜ் போகணுன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். அண்ட் என்னோட கரியர் பில்ட் பண்ணிட்டுருக்காண்டி ரெண்டுமே இப்போ ரொம்ப ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. என்னோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இருக்கு. நான் ரொம்ப சூஸ்ன்னு ஒரு மாதிரி ஒரு நல்லா செம்ம ஃபீலாக இருக்குப்பா. என்னால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. மேபி இது இன்னும் நல்லபடியாக போகும்னு நினைக்கிறேன். ஓகே காஸ்மிக்ஸ், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்னோட லைஃப்பில் தான் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்காக இப்போ இதை சொல்ல வரேன்னா, என்கிட்ட நான் வார்ம் ஹோல் பற்றி படிக்கணும்னு நினச்சேன். ஆனால் வார்ம் ஹோல் பற்றி இன்னும் நான் முழுசாக படிக்கல. ஸோ அதனால் இந்த 3 days கொடுத்து நான் வீடியோ, இப்போ நான் வீடியோ போட்டான்ற கட்டாயத்தில் சரி இதை எக்ஸ்பிளைன் பண்ணி போகலாம், வேறு வழி இல்லாமல் போடுறேன் என் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே காஸ்மிக்ஸ், இந்த நெக்ஸ்ட் வீடியோ ஐ திங்க் சரி விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நிறையலாம் இல்லை, ஐ திங்க் எனக்கு சும்மா தோணுச்சு பேசணும்னு சொல்லிட்டு அவ்வளோதான். See in the next video, Cosmics. Stay peace of your life. Stay peace.